உலகம் வேற மாதிரி பார்க்குது. ஜெபம் பண்ணுறியே, உன் பையன் எப்படி இருக்கிறான், ஜெபம் பண்ணுறியே உன் கணவர் இப்படி இருக்கிறார், ஜெபம் பண்ணுறியே உன் வாழ்க்கை எப்படி இருக்குது. சொல்லுங்க, நீ பார்க்கறது வேற, என் ஆண்டவர் பார்க்கறது வேற. கர்த்தரோ வென்றால் சொல்லுங்க, ஆலயத்தில் நான் எங்கே இருக்கிறேன், நான் ஆலயத்தில் இருக்கிறேன், என் பிரச்சனை அங்கே தான் இருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாம் சொல்லுங்க, பூமியோ வென்றால் மௌனமாக இருங்க, பதறாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. பி சைலண்ட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ரொம்ப கஷ்டம் அது. இதெல்லாம் பார்க்கும்போது, இதெல்லாம் சந்திக்கும் போது, இதெல்லாம் நம்மை அழுத்தும் போது சும்மா இருக்க முடியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, சொல்லுங்க, அவரோ தமிழ் ஆலயத்தில் வாட் he does, என்ன பண்ணுறது தெரியுமா, இஸ் வாட்சிங். சொல்லுங்க, பார்க்கிறார், கவனிக்கிறார், பதிலளிப்பார், என் வாழ்க்கையை ராஜரீகம் பண்ணுவார். சொல்லுங்க, பார்க்கிறார். நாம் பார்க்கறது வேற, அவர் பார்க்கறது வேற. அவர் பார்க்கும் தேவன், கவனிக்கும் தேவன், பதிலளிக்கும் தேவன், எனக்கா யாவையும் செய்து முடிக்கிற தேவன். கரங்களை போய் சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து சர்வஞானி எம்மை ஆராதிப்பேன். தெரியது கடைசியா எல்லாம் பலமுறை பாடியிருக்கலாம். என் இயலாமையில் செயல்படுவேன். நம்புறீங்களா? இதெல்லாம் வரும்போது இட் மேக்ஸ் மீ பேரலைஸ். இந்த வழக்கு, இந்த வாதை, இந்த தீவினை, இந்த கொடுமை, இந்த கொள்ளை, இதெல்லாம் வரும்போது ஜெபிக்க முடியல, வேதம் வாசிக்க முடியல, ஆராதிக்க முடியல, கரங்களை தட்ட முடியல. என் இயலாமையிலே அவர் செயல்படும் கர்த்தர். கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? என் இயலாமையிலே அவர் செயல்படும் கர்த்தர். ஆமென். என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்வீர் என்றால் இத்தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரிகளை எழ செய்தீரால் என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்தீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். ஆமென். நல்ல வாய் திறந்து காரியம் செய்தீர்.